இந்த வாரம் முழுவதுமே சென்னையில் இருக்க நம்ம தோட்டத்தோட செடிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எக்ஸோரா பிளான்ட் கேட்டுக்கு பக்கத்திலே வச்சுருக்கோங்க. நல்ல அழகாக சிவப்பு கலரில் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும். நிறைய வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்திலே ஒரு அழகான சாத்துக்கொடி மரம் இருக்குங்க. இதில் நிறைய காய்கள் இருக்குது. இந்த சாத்துக்கொடியை நம்ம பறிக்கும்பொழுது மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த காய்கள் எனக்காக விட்டு வச்சிருக்காங்க. எப்போவுமே இந்த சாத்துக்கொடி மரத்தில் எக்கச்சக்கமாக காய்கள் காய்க்குங்க. இந்த சாத்துக்கொடி மரத்தில் இருக்கிற காய்கள் நல்ல இனிப்பு சுவை வாய்ந்தது. ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட அப்படியே உரித்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாத்துக்கொடி மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கருவேப்பிலை மரம் இருக்குது. அப்படியே நடந்து வந்தால் வீட்டோடைய பின்பகுதி இங்கே ஒரு பப்பாயா செடி இருக்குங்க. பக்கத்தில் ஒரு தென்னை மரம். அந்த தென்னை மரத்தின் சுற்றிலுமே நிறைய கீரைகள், சிலோன் பசலை கீரைகள் தான். பக்கத்திலே ஒரு சுண்டக்காய் செடி இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் நிறைய கருவேப்பிலை மரங்கள் இருக்குது. இது ஒரு அழகான குண்டுமல்லி செடி. இதுலேயுமே சீசனில் நிறைய பூக்கள் பூக்கும். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் செடிகளை பார்க்கலாம். தேங்க்யூ.